இன்னொரு வாட்டி வந்து பார்த்துக்கோங்க, நீங்கள் குருவிக்காரங்க உங்களை உள்ளே விட மாட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இந்த ஆளுங்க வெளியே போயிடுங்கன்ட்டு சொல்கிறோம். அப்படியே இப்போ கழிப்பறையே கிடையாது உங்களுக்கு? உள்ளே வரக்கூடாது எங்களை அந்த வண்டி வரக்கூடாதா? வர விட மாட்டாங்களா? வர விட மாட்டாங்க. 8 வருஷம் எடுக்குங்க. 8 வருஷம். இது இந்த பாத்ரூம் வந்து கவர்மெண்ட் பாத்ரூம். விஜயோட சங்கிலி இருக்கும், எங்க சித்தியோட சங்கிலியும் மாட்டிருக்கு, ரெண்டும் மாட்டிச்சு பக்கத்துல. இந்த தியேட்டரோட மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரா மாறின அந்த இந்த காலகட்டத்துல தான் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த படத்துக்கு நான் ஒரு கனவு எங்களுக்கு வந்து திருட்டு ஃபோன் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்கக்கா. அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பேப்பர் கொடுன்னு சொன்னாங்க. பேப்பர் அது உள்ளே போயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லும்போது அப்போ அது உனக்கு திருட்டு வண்டி. எனக்கு அந்த டயத்தில் எப்படி இருக்கும்? நாங்கள் போனாங்க அடிப்பாங்கக்கா. அடிப்பாங்களா? அவங்க திருட்டு பண்ணுற பசங்க டைரெக்டாக வந்து நம்மளை தொட்டு அடிப்பாங்க. வண்டிகள் வச்சு கல் வச்சு அடிச்சாங்க. அது ஏன் அது நீங்க அவங்க பண்ணல கோவம் ஏன் முன் கோவத்தை நாங்கள் காட்ட போகிறோம்? ஓகேவா? அடுத்தடுத்து எல்லாரையும் படிக்க வைக்கணும். ஓகேவா? எல்லா பசங்களும் நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணும். உங்களுடைய அடுத்தடுத்து பெரிய பெரிய போஸ்ட்ல உங்களை பார்க்கணும். ஓகேவா? கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, சென்னை பூந்தமல்லி அம்மா நகர்ல இருக்க நரிக்குறவு இன மக்களை தான் மீட் பண்ண வந்திருக்கோம். சினிமான்றது நம்மளுக்குலாம் ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட், கையில காசு இருந்தாலே படம் பார்க்க போவோம். ஆனா இவங்களுக்கு சினிமான்றது பெரிய ஆசை, கனவு. ஒரு படம் பாக்குறதுக்கே அவ்வளோ போராட வேண்டியதா இருக்கு. ஸோ இவங்களோட சினிமா ஆசைகள் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்க தான் இன்னைக்கு அவங்கள மீட் பண்ண போறோம். ஆனா சினிமா மட்டும் இல்ல, சினிமாவை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் அவங்களோட பேச போறோம். அது எல்லாத்தையும் பார்க்க வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம மீட் பண்ண போற பர்சன் யாருன்னா ஷில்பா. ஹாய் ஷில்பா. ஹாய் அக்கா. நீங்க லாஸ்டா பார்த்த படம் எது? லாஸ்ட்டாக பார்த்த படம்னா நம்ம கார்ஜிலா காங் வந்துட்டுல அந்த படம் தான் பார்த்தேன். அதாவது ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி அதான் பார்த்தேங்க. ஓகே. அதுக்கு மேலே அதுவும் நாங்கள் தனியாக போனதுனால தான் நான் பார்க்க முடியும். அப்பா அம்மா கூட போனோன்னா பார்க்க முடியாது. தனியா போனீங்கன்னா உங்களுடைய நரிக்குறவர்கள் அந்த ஒரு அந்த இனம் தெரியாம டிசெண்டாக போகிறதுனால விட்டுடுறாங்க. அப்பா கூட கொஞ்சம் டிசெண்டாக வந்துடுவாங்க. ஆனால் அம்மா வந்து கலாச்சாரத்தை விட முடியாதுல்ல, அவங்க ட்ரெஸ்ஸு கலாச்சார உடை அது வந்து அதனால அம்மா உள்ளே அமுச்சு விட மாட்டாங்க. அப்பா நான் தங்கச்சி அந்த மாதிரி போவோம். ஆனால் அவங்களும் டீசெண்டாக தான் வரணும். அதுக்கும் மேலே அவங்க எங்களுதில் வந்து கொஞ்சம் பேசிட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஆளுங்க வெளியே போயிடுங்கன்ட்டு சொல்கிறோம். அதாவது உங்களுடைய மொழி வந்து வெளிப்படுத்தாம நீங்க வந்து பேசினா மட்டும்தான் உங்களுக்கு உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அது வந்து தமிழ்ல பேசினா தான் உள்ள விடுறாங்க. நம்ம ஜிப்சில பேசினோன்னா நீங்க அப்படியே. உங்களுடைய மொழி பேர் வந்து ஜிப்சி? அதுக்கு மொழி இல்லக்கா, ஆனா எஸ்டி ஜிப்சின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அது வந்து நம்ம அந்த மாதிரி பேசணும்னா நீங்க ஜிப்சி, நீங்க வெளியே போயிடுங்க உள்ள இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க லோக்கல் ஏரியால இருக்க ஒரு தியேட்டர் பத்தி சொல்றீங்க. பிறந்ததுல இருந்து ஒரு டைம் கூட தியேட்டர் வாசல் மிதிச்சது இல்ல. அந்த தியேட்டர் போனா கூட நீங்க போக கூடாது. ஒரே விஷயம், போக கூடாது. உங்களை பார்த்ததும் கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம எவ்வளவு நாகரிகமா வந்து உடை அணிஞ்சிட்டு போனாலும் அங்க பார்த்ததும் கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம ஜீன்ஸ்ல போனா கூட, சுடிதார்ல போனா கூட, சாரில போனா கூட உங்களை அலோவ் பண்ண மாட்டோம். ஆனா பார்த்ததும் வந்து சொல்லிடுறாங்க. டிக்கெட் கவுண்டர்லயே வந்து உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் இல்லக்கா, அந்த கேட்டே தாண்ட மாட்டோம். செக்யூரிட்டி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா ரொம்ப ஆசை அந்த தியேட்டர்ல போய் படம். அது கொஞ்சம் சப்பியான தியேட்டர் இருந்தா கூட பரவாயில்ல, கிராண்டான தியேட்டர் இருந்தா கூட பரவாயில்ல. அந்த தியேட்டர்ல ஒரு வாட்டி போய் பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த தியேட்டர்ல விட மாட்டாங்க. இப்படி பார்த்தாலும் அந்த தியேட்டர்ல விட மாட்டாங்க. அதாவது நீங்க இந்த வயசு பாப்பாவா இருக்கும்போது அந்த தியேட்டருக்கு போயிருக்கீங்க. அப்ப யார் கூட போயிருக்கீங்க? அப்பா அம்மா கூட போயிருக்கேன். அப்பா அம்மா கூட. அப்போல்லாம் அலோவ் பண்ணாங்களே? அப்போ அலோவ் பண்ணாங்க. அப்போ வந்து அவ்வளோ நாகரிகம் கிடையாது. அப்போ அலோவ் பண்ணாங்க. இப்போ பண்ணவே மாட்டுறாங்க. கேட்டு வெளிலேருந்து தேர்த்துறாங்க. நாகரிக வளர்ச்சி, அதாவது சுத்தி இருக்கவங்களாம் வந்து நாகரிக வளர்ச்சி அதிகமானதுனால உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது நீங்க போனா மத்த மக்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. உட்காந்துட்டே பேசலாமா? எல்லாரும் உட்காந்துக்கலாமா? உங்களோட டே டு டே லைஃப் எப்படி இருக்கும்? அதாவது காலையில ஆரம்பிச்சு சாயந்தரம் வரைக்கும் என்னெல்லாம், நைட்டு வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுவீங்க? உங்களோட டே டு டே லைஃப் எப்படி இருக்கும்?
இப்போ வந்து நாங்கள் காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சுப்போம். டெய்லி டெய்லி காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சு இரும்புக்கு போவோம். இரும்புக்கு போயிட்டு வந்து பைபாஸ் ரோடுல போவோம். அங்கே நிறையா அந்த பஸ் ஸ்டாண்ட் தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஊருக்கு போயிட்டு அங்கே பொறுப்பு அந்த காயலாங்கடலை அந்த வண்டி ரெடி பண்ணுற இடம் மெக்கானிக் கடையிலலாம் இரும்புங்க இருக்கும், பிளாஸ்டிக் இருக்கும், நிறைய இருக்கும். இப்போல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அங்கே போய் பொறுக்குவோம். பொறுக்கிட்டு வர்றதுக்கு கரெக்டாக 8 ஆகிடும். எங்களுக்கு வீட்டு திரும்பி வர்றதுக்கு 8 ஆகிடும். 8 மணிக்கு வந்தால் நாங்கள் கை கால் கழுவுறதோ இல்லை தண்ணி குளிக்கிறதோ பண்ணிட்டு நாங்கள் வந்து வீடு பெருக்கிறதோ சமையல் செய்கிறதோ பாத்திரம் கழுவுறதோ குழந்தைய பார்த்துக்கிறதோ 10 மணி 10 மணி ஆகிடும். நாங்கள் இன்னைக்கு காலையில் சாப்பிடே 2 மணிக்கு தாங்க சாப்பிட்டேன்னா. இப்படி இந்த மாதிரி ரொட்டீன் ஆகிக்கினே இருக்கும். காலைல ஒன்றும் இரும்புக்கு போகணும், வரணும், வீட்டுக்கு க்ளீன் பண்ணணும். நம்ம ஏதாச்சும் நடுவில் ஏதாச்சும் வேலை இருந்தால் அந்த வேலைக்கு போவோம். என் வீட்டுக்காரர் எல்லா வேலைக்கும் போவார். சில பேர் ஃபோன் பண்ணி நாய் அடிக்க கூப்பிடுவாங்க, சில பேர் கொருங்கு பிடிக்க கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி தெரிஞ்ச உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் அவங்க வாங்கி வச்சுட்டு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி புடிச்சு வேற இடத்துல விட்டுடணும், நம்ம அடிக்க கூடாது. இது கடிக்குது மனுஷன் நாய்க்கள் இருந்தா புடிச்சிட்டு உங்களுக்கு கூப்பிடுவாங்க, பிடிப்பாங்க. இப்ப குரங்கு வந்து நிறைய கிராமத்துல எல்லாம் பிடிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க, போட்டு பிடிப்பீங்க. பிடிப்போம், நாங்க பிடிப்போம். அதான் அப்படி பிடிச்சிருக்காங்க, அதனால கேக்குறேன். அதுதாங்க அந்த கோன் அந்த குரங்கு பிடிக்கிற எப்படி சொல்லலாம், அந்த வலை அந்த கூண்டு எல்லாத்தையும் வீட்டு மேல போட்டு இருந்தாங்க, திருட்டு பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதே 6000 7000 இருக்கும். நம்ம கை போட்டு காசு போட்டு செய்யணும். நம்ம பச்சை போடுவாங்க, தேட்டை போடுவாங்க, தேட்டை போடுவாங்க, ஊசி மணிக்கு போவாங்க. சில பேர் காப்புலன்னா ஆந்திரா சைடெல்லாம் பெரிய ஏரா அதுக்கு போவாங்க. அவங்க ராஜுக்காரங்க இற காவலுக்கு கூப்பிடுவாங்க. நம்ம பொம்னாட்டி புருஷன் பொண்டாட்டி போகலாம். நம்மளுக்கு வேலை இல்லை, அங்கே ஆம்பளைங்களுக்கு வேலை. இறக்கி தீனி போடுறது, நம்ம 3 வேளை தீனி போடுறது, தண்ணி விட்டுறது, மோட்ரு போடுறது, கரண்ட் எல்லாம் செட் பண்ணுறது, அது மாதிரி வேலைக்கு போவாங்க. ஒரு ஆளுங்க அதாவது பெர்மனன்ட்டாவும் உங்களை வேலைக்கு எடுத்து செய்யறாங்க. அதாவது ஒரு வருஷம் வேலை இருக்கும், மாச சம்பளத்துக்கு. மாசம் சம்பளம் ஒரு வருஷம் வேலை இருக்கும், இல்லை 5 மாசம் 3 மாசம் 4 மாசம் அப்படி வேலைக்கு போவாங்க. பொம்னாட்டி இல்லை காட்டி போனாலும் நம்ம ஆம்பளைங்க போயிட்டு வருவாங்க. நம்ம இங்கே இருந்து ஊசி மணி அது அப்புறம் பண்ணுவோம். எதுனா பலூண்டு இப்போ நாங்கள் லைட்டிங் பலூண்டு இப்போ என்னென்ன ஐட்டம் இருக்கிறோம் எந்த வியாபாரம் பண்ணி சாப்பிடுவோம். இரும்பே ஒன்றும் இல்லை, இரும்பு போடுவோம், எல்லா வேலை நாங்கள் பொம்னாட்டிகளும் நாங்களும் சம்பாதிப்போம், ஆண்களும் போய் சம்பாதிப்பாங்க. சரிசமமா சம்பாதிப்பீங்க வீட்டு கொடுக்காம. எப்படி இருந்தாலும் 1 ரூபாய் சேமிப்பு ஒண்ணு ஏன் சுத்தமா தெரியாது. அது தெரிஞ்சிருந்தா நாங்க ஏன் இவ்வளவு பிச்சைக்காரி இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி வீடு இருந்திருக்காதுல்ல. சேமிப்பு பண்ண அந்த மாதிரி வீடு கட்டுறது போலாம். அந்த மாதிரி வீடு கட்டுறது கூட இப்ப நாங்க அந்த மாதிரி வீடு அந்த மாதிரி வீடு வந்து கவர்மெண்ட் தானே கட்டி கொடுத்துருக்காங்க. பிரைவேட்ல அந்த வந்து பிளாஸ்டிக் ஃபார் தி சேஞ்ச் அந்த கம்பெனில இருந்து பிஎஃப்சில இருந்து வந்து கட்டி கொடுத்துருப்பாங்க. இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எங்களுக்கு ஃப்ரீயா வீடு கட்டி போயிருக்காங்க. இந்த குவாலிட்டி நல்லா இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் இது வந்து கவர்மெண்ட் பிரைவேட்ல சொல்லி நீங்க கட்டின வீடா? பிரைவேட்ல அவங்க வந்து பிளாஸ்டிக் உருக வச்சிருக்காங்க. அது ஃபுல்லாவே பிளாஸ்டிக் தான். அது வெயில் நல்ல எரியாதா? எரியுது. எரிதாங்க. என்ன சொன்னாங்கன்னா மேல ஏதாச்சும் இந்த தர்மாக்கோல் பர்தா அதெல்லாம் போட்டுருப்பாங்க மேல. அது வந்து அப்ப வீடு இப்போ உங்களுக்கு கழிப்பறை வசதி ஏதாவது டாய்லெட்லாம் வந்து எப்படி? இப்போ வீடு ஒரு 8 வருஷம் இருக்குல்ல. இப்போ வந்து இந்த சைடா போனா மாங்கத்தோப்பு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அங்க கூட அங்க போவோம். அங்க கூட அவ்வளவு பாதுகாப்பு இல்லக்கா. அந்த பக்கத்து தெரு இல்லைன்னா இந்த தெருவுல இருந்து டக்குன்னு வந்துடுவாங்க. நம்மளால போக முடியாது. அதனால என்ன சொல்ல தெரியல. ஆனா அந்த பக்கம் போனா கூட அப்படியே இப்ப கழிப்பறையே கிடையாது உங்களுக்கு? எப்படி சொல்லலாம், எங்க வீட்ல இருக்குதுக்கா ஒண்ணு. ஓகே. வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கு வண்டி உள்ள வரக்கூடாது. எங்கள அந்த வண்டி வரக்கூடாதா? வர விட மாட்டாங்க. ஓ, உங்களுடைய சமுதாய முறைப்படி அந்த வண்டி உள்ள வரக்கூடாது. எங்களுக்கு கவர்மெண்ட்ல பாத்ரூம் கட்டி கொடுத்தாங்க. ஒரு 8 வருஷம் எடுக்குங்க. 8 வருஷம். இது இந்த பாத்ரூம் வந்து கவர்மெண்ட் பாத்ரூமா? ஆமாக்கா, அது கட்டி கொடுத்திருக்காங்க. ஆனா அது வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் பாத்ரூம் தான். டாய்லெட் வசதியோட எல்லா செப்டிக் டேங்க் எல்லாமே போட்டு கொடுத்தாங்க. எல்லாமே பண்ணாங்க. ஆனா அது மழை நாள்ல நிக்கலக்கா. சாஞ்சிடுமா? வெச்சிருக்காங்கல்ல அந்த உட்கார்றது, அது அப்படியே ஆடும்க்கா. அப்படியே அதுதான் பாத்ரூமா? கவர்மெண்ட் கட்டி கொடுத்தது. அதுக்குள்ள போவே முடியாதே. அந்த முள்ளு அந்த செடிகள்லாம் தாண்டி நீங்க உள்ள போனாலே ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருக்கும் போல இருக்குல்ல. அது அப்ப நல்லா தான் இருந்துச்சு. போக முடியாது.
அப்போ உங்களுக்கு பாத்ரூமே கிடையாது. பீரியட்ஸ் டைம்லலாம் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் அந்த தோப்புக்குள்ளே போவோம், இல்லை என் வீட்டுக்குள்ளே ஒரு பாத்ரூம் இருக்குது. இப்போ நான் கட்டிக்கினது காசு போட்டு கடன் போட்டு நான் கட்டிக்கினது எனக்கு தேவை, என்னதான் நடக்குமோ நடக்கட்டும்னு சொல்லிட்டு இப்போ வந்து வீடு இருக்கிறவங்களுக்கு அதுக்கு பின்னாடி வழி எடுத்துருக்கோம், கல் எடுத்து. வீடு இருக்கிறவங்களுக்கு இருக்கும் பாத்ரூம், வீடு இருக்கிறவங்களுக்கு இருக்கும் பாத்ரூம். இப்போ வீடு சரியில்லை, மனக்கவலையில் கொஞ்சம் கடன் காசு வாங்கி கட்டினாதான் நம்மளுக்கும் பாத்ரூம் கட்டி வரும். இல்லைன்னா அது மாதிரி உள்ள தோப்பு இருக்கும், தோப்புக்குள்ளதான் மைதானம் இருக்குது. அது ஆனா அந்த பாத்ரூம் கட்டினாலும் அந்த வண்டி வந்து அந்த ட்ரைனேஜ் எடுத்து போக அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. தான் நாங்க பாத்ரூம் கட்டல, கவர்மெண்ட் கட்டினாலும் எங்களால முடியல. அது யாராவது எடுத்துட்டு போனாலும் கூட முடியாது. உங்களுடைய சமுதாய படி எடுத்துட்டு போக கூடாது. கவர்மெண்ட் கட்டி கொடுத்தாங்க, கொஞ்சம் மண்ணு போட்டு கொஞ்சம் தூக்கலா கட்டி கொடுத்தா மழை நாள் அது நல்லா இருந்திருக்கும் எங்களுக்கு. அது கட்டி கொடுத்தோம், நாங்க உள்ள போய் உட்காந்து அது ஃபுல்லா ஆடும், அந்த கல்லு ஃபுல்லா ஆடும். எப்படி போய் உட்காந்த முடியும்? கீழே விழுந்துட்டேன் நான் எங்களுக்கே பயமா இருக்கும், அது உட்கார முடியாது. செப்டிக் டேங்க் சும்மாலே மழையிலே நெஞ்சிச்சு, அது ஃபுல்லா ரொம்பிச்சு. அது எந்த யூஸும் இல்லை, எனக்கு கட்டி கொடுத்து எந்த யூஸும் இல்லை. சினிமான்றது உங்களுக்கு எவ்வளவு ஆசை? ரொம்ப ஆசை இருக்குக்கா, ரொம்ப பிடிக்கும். அது உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து விஜய் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சுத்தி புத்தி எல்லாருக்கும் விஜய் தான் பிடிக்கும். கரெக்ட்கா, எங்களை பாதி பேருக்கு விஜய் தான் பிடிக்கும். தளபதி செம்மையா இருப்பாரு, அவர் ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். அவர் நல்லா தெளிவா பேசுவாரு, அவர் கவிதை நல்லா சொல்லுவாரு, பாட்டு பாடுவாரு, அவர் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். எல்லாம் மல்டி டேலண்டட் பர்சன். ஒரு வாட்டி ஆச்சு அவரை பார்க்கணும்னு ஆசை, ஆனா எங்களால முடியல, போக முடியல. ஆனா எங்க தெரு அந்த பக்கம் இருக்கும், அந்த காலனியில போனதான் விஜய் வந்தார் ஷூட்டிங் பிடிக்க. ஒரு பாட்டுக்கு மட்டும் வந்தாரு, சிவகாசி பாட்டுக்கு மட்டும் வந்தாரு. அந்த நயன்தாராவும் விஜய் டான்ஸ் ஆடினாங்க, கோடம்பாக்கம் ஏரியா, அந்த பாட்டுக்கு வந்தாரு. அப்ப நான் சின்ன பொண்ணு, இதோட சின்ன பொண்ணு. நான் எங்க அப்பா தலை மேல உட்காந்து கால் போட்டு அப்போ விஜய பார்த்தது. அப்போல இருந்து விஜய்னா ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பொண்ணு, எனக்கு அவர் மூஞ்சி அப்படியே ஞாபகமா. சிவகாசி படம் எடுக்கும் போது சின்ன பொண்ணு. இப்போ உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு இப்போ 24 வயசு ஆகுது. இந்த படம் எடுக்கும்போது அந்த தோப்புல அந்த புளியந்தோப்புல எடுக்கும்போது என் மாமியார் எங்க பாட்டி எல்லா பேர் போய் கூட விளாட்னாங்க அந்த பாட்டுக்கு. அப்பெல்லாம் அலோவ் பண்ணாங்களாங்களா? ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களை அலோவ் பண்ணாங்க? தூரமா தாங்க நின்னோம், டக்குன்னு கும்பலோட ஆடும் போது நாங்க நடுவுல பூந்துட்டோம். நாங்க அந்த கரகாட்டக்காரன் ட்ரெஸ்ஸுக்கு நாங்க போட்டிருந்த அந்த பாவாடைக்கு கொஞ்சம் செட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்களை வந்து கொஞ்சம் உள்ள விட்டாங்க. அப்ப அந்த பாட்டுக்கு நடுவுல நீங்க வருவீங்களா? படத்துல கட் பண்ணிட்டாங்க, ஆனா இப்போ எல்லாம் பாட்டு போட்டா நாங்க வருவோம். ஒரு சீனுக்கு ஒரு சீனுக்கு அந்த தலையில விசிறி மாதிரி இது விசிறி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு மல்லிகைப்பூ வச்சிருப்பாங்கல்ல, ஆமா, ரோஜா பூ மாதிரி. அதுதான் விஜய் சைடு ஆடும்போது, எங்க சித்தி விஜய் சைடு ஆடும்போது விஜயோட இது மாட்டிருக்கும், விஜயோட சங்கிலி இருக்கும், எங்க சித்தியோட சங்கிலியும் மாட்டிருக்கும். ரெண்டும் மாட்டிச்சு பக்கத்துல. அந்த சங்கிலி மாட்டிக்கும் போது அப்படியே ஆடிக்கினதா இருந்தாங்க அவங்க. அதெல்லாம் கட் பண்ணல, பாட்டு போடும்போது இப்போ கூட போடுவாங்க, இந்த வருஷம் கூட போடுவாங்க. நம்ம எப்போ பாட்டு கேட்டாலும் அது வரும், எங்க சித்தி வரும். நாங்கள் அதுக்காக நின்று பார்ப்போம், எங்க சித்தி வராங்க. சினிமா ஒண்டி தான் அதை கட் பண்ணிட்டாங்க, மித்தப்படி நேரில் நம்ம படத்துல பார்த்தாலாம் வருங்க. அது இப்போ நீங்க யூடியூப்ல எடுத்தாலும் கூட சில பேர் யூடியூப்ல கட் பண்ணிடுறாங்க, சில பேர் கட் பண்ண மாட்டாங்க, அப்படியே போடுறாங்க. அதை நாங்க பாக்குறோம். இங்க வந்து மதன் காவேரின்னு இருக்கிறாங்க, அவங்க கல்யாணத்துக்கு வந்து அவங்க போயிட்டு ராகவ சாரை பார்த்துட்டு வந்தாங்க. கல்யாணத்துக்கு அவங்க பார்க்கணும் ராகவ சாரன்னு சொல்லிட்டு இடம் கண்டுபிடிச்சு எங்க வீடுன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்தாங்க. அவங்க கல்யாணத்துக்கு உள்ள அலோவ் பண்ணாரு. அவங்க போய் பார்த்தாங்க. மக்கள் தான், எங்க ஆளுங்க தான். அவங்க ஆசைக்கு கல்யாணத்துக்கு போய் பார்த்துட்டு வரணும் அவங்களான்னு சொல்லிட்டு கல்யாணம் ஒரு நாள் முன்னாடி போயிட்டு அந்த சாரை பார்த்துட்டு நாங்க வந்தோம். விஜயகுமார் ஐயாக்கு அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம். உள்ள அலோவ் பண்ணாங்களா? உள்ள அலோவ் பண்ணல, ரோடு மேலே அவங்க என்னமோ வாங்குறதுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு போனோம், அங்கே ஃபோனில் பார்த்தாங்க, அது சிசி கேமராவில் வச்சுருந்தாங்க. உள்ளெல்லாம் அலோவ் பண்ணல. நாங்கள் இரும்புக்கு போகும்போது நாங்கள் பார்க்கணுன்னு ஆசை வந்துச்சு. அந்த ஐயா அந்த ஏரியாவுக்கு இரும்பு பொறுக்கிறதுக்கு போகும்போது சரி பார்க்கலாம், கிட்ட தானே இருக்குது வீடு பார்க்கலான்னு போய் அப்படி குடும்பத்தோடு போய் அவங்களுக்கு வெளியே தான் கிடச்சி. நாங்கள் போயின்னு இருந்தோம், இல்லை சார் வெளியே போயிட்டோங்கன்னு சொல்லிட்டாங்க வேலைக்காரங்க. சரி போயிட்டோங்களே நம்ம இங்கே நின்று எதுக்குன்னு சரி என்ன பண்ண போகிறோம், சரி போயிடலான்னு வீட்டுக்கு போகும்போது அந்த சாரு வெளியே ரோடு மேலே நின்று இருக்கும்போது பார்த்துட்டேன். நான் சொன்னீங்களா? நான் பார்த்துட்டு எங்கள் ஆளுங்களுக்கு கத்தி சொல்கிறேன், சார் இங்கே நிற்கிறாங்க வா போய் பேசுனாங்க. அவங்க கிட்ட பேசணும், அவர் பேசினாங்க. பேசினாங்க, போட்டெல்லாம் பிடிச்சோம், எல்லாம் குரூப்பாக போட்டு நின்று போட்டோ பிடிச்சோம். ஒருத்தவங்க நின்று போட்டோ பிடிச்சோம், எல்லாம் ஃபோனில் இருக்குது.
இது சரத்குமார் சார் வந்தார். சரவணா ஸ்டோருக்கு. சரவண ஸ்டோருக்கு வந்தார். அவர் வந்து போகும்போது தான் பார்த்தாங்க நிறைய பேர். நிறைய கூட்டம் வந்துச்சு அவர் கூட. யாருமே விடல. நான் போய் கை கொடுத்தேன். அவர் என்ன கை கொடுத்தாரு. அவர் கை சாஃப்டாக இருந்துச்சு. செம சாஃப்டாக இருந்துச்சு. அவர் கையெல்லாம் கொடுத்தாரு. பார்த்து ஹாய் சொன்னோம் நாங்கள். அவங்க கார் போகிறதுக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு போனோம். பார்த்துட்டு போனீங்களா? அதுல வந்தாரு. அவர் ஹாய் சொன்னார், கை கொடுத்தாரு, போட்டோ எடுத்துக்கிட்டீங்களா? போட்டோ எடுக்கிறது நிறைய ஜனம் வந்ததுனால அவர் போயிட்டாரு. ஆனா கை கொடுத்தாரு சார். சோ இந்த மாதிரி ஒரு சினிமா ஆக்டர் பார்க்கணும்ன்ற ஆசை உங்க எல்லாருக்குமே நிறைய இருக்குக்கா. அப்போ வந்து அந்த காலத்துலலாம் வந்து படம் பார்க்க எல்லாரும் அலோவ் பண்ணிருக்காங்க. இப்பதான் இப்ப திருப்பி இந்த மக்களோட நாகரிக வளர்ச்சி தான் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த தியேட்டரோட மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரா மாறின அந்த இந்த காலகட்டத்துல தான் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி எல்லா படமும் பாப்பீங்களா? நல்ல படம், பழைய படம், எம்ஜிஆர் அந்த குரத்தி நாடகம், எங்க பாட்டிங்க எம்ஜிஆர் படம், நம்ம சிவாஜி படம் எல்லாமே தியேட்டர் உள்ள தான் போய் பார்த்திருக்காங்க. வெளியே யாருமே பார்த்து. நீங்களும் சின்ன வயசுல நிறைய தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். தியேட்டர் உள்ள போயிரு. அப்ப தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய நாகரிக வளர்ச்சி இவங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு. அதாவது நம்மளோட நாகரிக வளர்ச்சியை பார்த்து இவங்களோட கலாச்சாரத்தை தொலைச்சிட்டு நமக்காக இறங்கி வந்திருக்காங்க. அப்படி இருந்தால் பல தியேட்டர்ஸ்ல இவங்களை அலோவ் பண்ணலன்னு நினைக்கும் போது கஷ்டமா தானே இருக்கு. சொல்லுங்கம்மா. புது படத்துக்குலாம் நீங்க பார்த்ததே இல்லையா? புது படம் இப்போ வந்து பழைய படத்துக்கு இப்போ அலோவ் பண்ணிடுறாங்க. ஏதோ இப்போ ஒரு 20 நாள் ஆன படம் போது தியேட்டர் காலியா இருக்குன்னு அலோவ் பண்ணிடுறாங்க. புது படம் பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஆகட்டும், இல்ல முதல் நாள் ஷோ ஆகட்டும், இல்ல ஒரு 2-3 நாள் அந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லையா? இல்ல மேடம், போனதில்ல அந்த சினிமா. அதாவது இல்ல மேடம் அந்த படத்துக்கு நான் ஒரு கனவு அதெல்லாம் போனா அப்படியா? இதுவரையும் ஒரு நாள் கூட FDFS ஷோவே பார்த்ததே இல்ல. அப்பாக்களுக்கும் அப்படி ஒரு வாய்ப்பே கிடைக்கிறதே இல்லை. அவங்க வெத்தலை பார்க்க போறதுனால அவங்க பேசினாலே அவங்க வாயில தெரியும், அந்த கரையெல்லாம் தெரியும். அது பார்த்தே அவங்க நீங்க இந்த மாதிரி ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுவாங்க. நாங்காவது பரவாயில்ல, எங்களை பார்த்தாலே யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனா எங்க அம்மா அப்பாவை பார்த்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க. அவங்கள எங்கேயும் விடவும் மாட்டாங்க. அவங்க லுங்கி கட்டிட்டு வருவாங்க. சேலை கூட இந்த மாதிரி காட்டனில் தானே போடுவாங்க. டக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இவங்க இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சிடும். நம்மனா எது வேணாலும் போட்டுக்கலாம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கம்ஃபர்டபுளாக போட்டுப்போம். அவங்க அந்த மாதிரி போட மாட்டாங்க. நீங்க போன்லாம் வந்து நல்லா காஸ்ட்லியாவே வாங்கி யூஸ் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா அது எப்படியாவது வாங்கினுக்கா. செகண்ட் ஹேண்ட்ல தான் வாங்குவோம். ஆனா இங்க இருக்க நீங்க எல்லாருமே மொபைல் வச்சிருக்கீங்க. மொபைல் எல்லாரும் எல்லார்கிட்டயும் இருக்கு. எங்களுக்கு நாங்க நஷ்டம் ஆகுறது வந்து ஒண்ணுதாங்க தப்பு. நாங்க பண்ணிக்கிற தப்பு ஒண்ணுதான். எங்களுக்கு வந்து திருட்டு போன் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்கக்கா. கொடுக்கும் போதே 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு கொடுத்துடுவாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். சின்ன காசு, சின்ன அமௌண்ட்டுக்கு இந்த ஃபோன் கிடைக்குது, டச் ஃபோனுன்னு சொல்லிட்டு வாங்கிடுவேன். அடுத்த செகண்டே 1 வாரமோ 1 மாசமோ போலீஸ்கார் வந்து பிடிக்கிட்டு போயிடுவார். அப்போ எங்களுக்கு ரொம்ப காசு வேஸ்ட்டாக தான் ஆகும். ஆனால் அப்போ கூட அவங்க பழியும் உங்க மேலே வரும். அப்படிதான் சொல்லுவாங்க எங்களுக்கு. இந்த கடைக்காரங்க இங்க வந்து திருட்டு வந்து நிறைய நடக்கும். என் வீட்டுக்கு மேல எங்க வீட்டுக்கு மேல எப்படி பீரோல இருந்து 5000 ரூபா 6000 யாரு வந்து திருடுவாங்க தெரியாதுக்கா. திருட்டு பண்றாங்க யாருக்கா? இல்ல முழிச்சிட்டு வெளியில படுத்துறியா? வெளியே தாங்க படுப்போம். ஆனா திருட்டு வருவாங்க வந்து காலையில வருவாங்கல்ல, 3 மணிக்கா 4 மணிக்கா வருவாங்க. அப்ப நிறைய திருடிட்டு போனா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போலீஸ் எடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு தைரியத்துல திருடுறாங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி வந்து திருட்டு நடந்துட்டே இருக்கு. ஆனா போலீஸ் சைடுல இருந்து இது வரைக்கும் பெருசா இந்த ஆக்ஷன் எடுத்துருக்காங்க. வந்தா சொல்றாங்க போலீஸ் கிட்ட போய் நாங்க கம்ப்ளைன்ட் கொடுத்தோம். யார் எடுத்தாங்க நீங்க காட்டுங்க, நான் வந்து அடிச்சு கூட எடுத்து தரேன். ஆனா உங்களுக்கு தான் யார் எடுத்தாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கே தெரிஞ்ச நானே அடிச்சிருக்க மாட்டேன். உங்களையே நான் கூப்பிடணும், நீங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணி சொல்லுவீங்க தான் நான் நினைச்சேன். ஆனா நீங்க இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க அப்படின்னு போலீஸ்கார எங்க அக்கா ஃபோன் போகும்போது சொன்னாரு. யாருன்னு சொல்லுங்க, நான் அவங்களை பிடிச்சி அடிக்கிறேன்னு சொன்னாங்க. யாருன்னு சொல்ல தெரியாது. எனக்கு அம்பத்தூர் காலனில வண்டி திருட்டு போயிருக்கு. வண்டினா உங்களுடைய ஸ்கூட்டி திருட்டு போயிருக்கு. பரக்மேன் அது பேரு, பிளாக் கலர்ல இருக்கும். அது திருட்டு போகும்போது போலீஸ்ல அது உள்ளதா RC புக் எல்லாமே இருந்திருக்கு. அது உள்ளதா வண்டி உள்ள. நாங்க ஃபுட்டேஜோட போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இந்த மாதிரி எடுத்துட்டு போறாங்க பாருங்கன்னு சொல்லும்போது வண்டியோட பேப்பர் எல்லாம் எங்கன்னு கேட்டாங்க. வண்டி உள்ளே திருட்டு போயிடுச்சுன்னா வண்டி உள்ளதான் இருந்துச்சு. நான் வாங்கினதே 75,000 ரூபாய் வண்டி. நான் செலவு பண்ணது ஒரு 5,000, எந்த 80,000 ரூபாய் ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு எங்காச்சும் ஒரு போய் தேடி இருந்தாலும் கிடைச்சிருக்கோம். எங்களுக்கு அந்த ஏரியால நிறைய எடுத்துட்டு போய் நீங்க கொடுத்தீங்க. ஃபுட்டேஜோட கொடுத்தோம். நாங்க மூஞ்சி சரியா தெரியல, யாருன்னு எனக்கு தெரியலன்னு அவங்க போலீஸ்காரங்க நிறைய பேசுறாங்க. தப்பு இல்லக்கா. அம்பத்தூருக்கு வேலை விஷயமா போனீங்க? அவங்க பாட்டி இருக்கிறாங்க, வீட்டுக்காரோட பாட்டி இருக்கிறாங்க. அதனால போய் பாக்குறது அவங்கள அடிக்கடி. அப்படி போய் பார்க்கும்போது வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. சைட்ல கொண்டு தாங்க போல வண்டிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பேப்பர் கொடுன்னு சொன்னாங்க. பேப்பர் அது உள்ளே போயிடுச்சுண்ணா அப்படின்னு சொல்லும்போது அப்போ அது உனக்கு திருட்டு வண்டி. எனக்கு அந்த டயத்தில் எப்படி இருக்கும்?
ஏன் வண்டி நான் காசு போட்டு வாங்கியிருக்கேன், உள்ளே இருக்குது ஃபுட்டேஜோடு காட்டுறோம்ல, அப்போ கூட உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் பண்ணலைன்னா எனக்கு எப்படி இருக்கும்? வண்டி திருட்டு போய் கூட 1 வருஷம் ஆகுது, ஒன்று கூட எங்களுக்கு ஒரு ஹெல்ப்பும் கொடுக்கல. அவங்க பக்கத்துலேயே தேடி பார்த்துருந்தா கன்ஃபார்மாக கிடச்சிருக்கோம் அந்த வண்டி. ஆனால் அவங்க அந்த ஹெல்ப் கூட பண்ணல. உங்களை நாங்கள் போனால் அங்கே அடிப்பாங்கக்கா. அடிப்பாங்களா? அவங்க திருட்டு பண்ணுற பசங்க டைரெக்டாக வந்து நம்மளை தொட்டு அடிப்பாங்க. நீ எப்படி சந்தேகப்பட்டு என் வீட்டுக்குள்ள இப்போ நான் வந்து உங்க நீங்க வீட்டு நேரடியா யாருன்னு தெரிஞ்சு போய் என் திருடனை பிடிக்கலாம் பிடிச்சாலும் எங்களை அடிப்பாங்க. அவங்க எங்களை போலீஸ் அடிப்பாங்க. ஸ்டேஷன் போய் அவங்களோட ஹெல்ப் கேட்கும்போது அவங்க செய்யல. உங்களை அலட்சியமா செய்யல செய்யாம விட்டுடுறாங்க. பால் தருவாங்க. இந்த குழந்தைங்களுக்கு ஊசி பாசி மணிலாம் உங்ககிட்ட நீங்க ஆமா கட்டிடுவீங்க. நாங்க அது கட்டி வந்து மணியா வாங்கிட்டு வந்து வீட்டுல கோப்பீங்களா? கோப்போம். ஏதாவது சாம்பிள் இருக்கா? காமிக்கிறீங்களா? அதை எடுத்துட்டு வரேன். இது வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு தியேட்டருக்கு படம் பார்க்க போய் அங்க வந்து அவமானப்படுத்தி உங்களை அனுப்பியிருக்காங்களா? ஏதாவது அவமானம் நேர்ந்திருக்காங்க? நடந்திருக்குக்கா. எந்த தியேட்டர்? இப்போ வந்து இந்த தியேட்டர் இப்போ போற தியேட்டர்லயே தான் நடந்திருக்கு. இப்ப போற தியேட்டர்லயே நடந்திருக்கு. அது உள்ள வந்து ஒரு அண்ணா வந்து ஒரு 50 பேருக்கோ 30 பேருக்கு டிக்கெட் ஃப்ரீயா புக்கிங் பண்ணி கொடுத்தாரு. கையில டிக்கெட் கொடுத்துட்டாரு. எங்களுக்கு கையில டிக்கெட் கொடுத்து எல்லாரும் போன்னு சொல்லிட்டாங்க. உங்க ஆளுக்கு மட்டும் தான் நாங்க கொடுத்துருக்கோம், நீங்க மட்டும் போய் பாருங்க இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க உள்ள போகும்போது அலோவ் பண்ணல எங்களை. இல்லை நாங்கள் அனுப்ப மாட்டோம் சொன்னோம். அப்போ கூட நாங்கள் போய் உள்ளே உட்காந்துட்டோம். உள்ளே உட்காரும் போது நீங்கள் வரக்கூடாது, மேனேஜரை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வச்சு வெளியே வந்து ஓனரை வந்து நீங்கள் போங்க வெளியே, இன்னொரு வாட்டி வந்து பார்த்துக்கோங்க, நீங்கள் குருவிக்காருங்க உங்களை உள்ளே விட மாட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் சொன்னோம் நாங்கள் டீசெண்டாக தானே வந்திருக்கோம், நாங்கள் சாரி கட்டி வந்திருக்கோம், நாங்கள் டீசெண்டாக வந்திருக்கோம், உன்னையே விட மாட்டேன். இல்லை உங்களை பார்த்தா பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ இவங்களே சொல்லிட்டாங்க எங்களை பார்த்து வெளியே போன்னு சொன்னாங்க. நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், போலீஸில் போய் பேசுங்கன்னு போலீஸ் வந்தாலும் ஒன்றும் சொல்லல. போயிட்டாங்க. போலீஸும் வந்து பார்த்தாங்க, பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா வந்து உங்களுக்கு எதுவும் சொல்ல நாங்கள் வெளியே தான் போனோம். அந்த படம் லாஸ்ட் வரைக்கும் பார்க்கவே இல்லை. என்ன படம் அது? ஒரு யூத் பாய் தான் பிடிச்சாரு. அது இப்போ ரீசெண்டா வந்து படம். இப்போ ரீசெண்டா 1 வருஷம் முன்னாடி நடந்தது. இப்போ ரீசெண்டா இன்சிடென்ட் நடந்துச்சு. ஆமா. அது நம்ம போற தியேட்டர்ல தான் அவங்க நடந்தது. அனுப்பி விட்டாங்க. நீங்களும் அமைதியா வந்துட்டீங்க. ஆமா. வேற எத்தனை பேருக்கு புக் பண்ணிருந்தாங்க? 30 பேருக்கு மேலேயே புக் பண்ணிருந்தாங்க. டிக்கெட் கையிலே இருந்து எல்லாரும் போனோம். நாங்க சந்தோஷமா இருந்துச்சு கும்பலோட போறதுக்கு. போயிட்டு அலோவ் பண்ணிட்டு எங்களுக்கு விட மாட்டோம். ஆனா டிக்கெட் இருக்குண்ணா, டிக்கெட் இருந்து ஏன் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னோம். அது ஒரு வாட்டி நடந்துச்சு. ஒரு வாட்டி நானும் என் வீட்டுக்காரி என் குழந்தை 2 குழந்தை கூப்பிட்டு போகும்போது நான் மடி கட்டியிருந்தேன். ஊஞ்சல் எங்கள வந்து ஊஞ்சல் கட்டுவீங்க பாத்துருக்கோம். அந்த ஊஞ்சல் கட்டும் போது என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு உள்ள குளிராடின்னு சொல்லிட்டு சொட்டு போட்டுக்கின்னு தான் போனேன். அவர் முன்னாடி தான் சொட்டரே போட்டேன். டக்குன்னு அது போயிட்டு செக் பண்ணுற இடத்துல போயிட்டு வெளியே போங்கம்மா அப்படின்னு சொல்லி, ஏன்னா டிக்கெட் கொடுத்து காசு வாங்க போகிறேன், என்னையே வெளியே போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி, இல்லைம்மா உங்களை அலோடு இல்லை போன்னு சொல்லிட்டாங்க. இப்போ போகிற தேட்டரில் தான் ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. காசு கொடுத்து தான் பார்க்குறோம், ரொம்ப அசிங்கப்படுறாங்க. ஓப்பனாக மூஞ்சி நேரம் சொல்லிடுறாங்க, குறிக்காருங்க உங்களை விட மாட்டோம் அப்படின்றாங்க. வீட்டு பக்கத்துல இருந்துட்டு அம்மா உங்களுக்கு வீட்டு பக்கத்துல இருக்க தியேட்டர்ல இப்படி நடக்குது தெரிஞ்சு இவங்க வராங்க, இவங்க பாப்பாங்க, இவங்க காசு தான் கொடுக்குறாங்க, இவங்க டீசெண்டா இருக்கிறாங்க. உள்ள போய் நாங்க தியேட்டர் பார்க்கும்போது உங்க ஆளுங்க கத்துவாங்கக்கா, நாங்க கத்த மாட்டோம். உங்க ஆளுங்க விசில் அடிப்பாங்க, நாங்க விசில் அடிக்க மாட்டோம். நாங்க கம்மியா தான் உட்காருவோம் உள்ள. ஆனா எங்களை உள்ளேயே சேர்க்க மாட்டேங்க. அந்த டவுட் இருக்கு எனக்கு. இப்போ நான் அந்த தியேட்டர்ல போய் உங்களை படம் பார்க்க கூட்டிட்டு போறதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா வந்து உங்களை உள்ள கூட்டிட்டு போற நேரத்துல வந்து அவமானப்படுத்திட்டா எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த வாசல்ல போய் நிறுத்திட்டாங்கன்னா அது வேதனையா இருக்கும் சொல்லிட்டு நாங்க முன்னாடியே போயிட்டு நாங்க சொல்லிட்டோம், இந்த மாதிரி ஒரு 10 பேர் நாங்க கூட்டிட்டு வர போறோம், படம் பார்க்கணும், உங்களுடைய ஆசை அது, இந்த தியேட்டர்ல பார்க்கணும்னு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டோம். அவங்க சைட்ல இருந்து சொல்ற விஷயம் என்னன்னா, உங்களுக்கு நீங்க வந்து இந்த வெத்தலை பாக்கு போட்டுட்டு அது இல்லக்கா நிறைய பேர் வந்து துப்புறாங்களாம். நான் சொல்றேன், அவங்க எங்க சைடு எடுத்து வச்ச கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன். 2 பக்கம் இருக்க நியாயங்களையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும், சரியா? முதல் விஷயம் வந்து நீங்க வெத்தலை பாக்கு போட்டுட்டு அந்த தியேட்டரோட வாசல்ல துப்புறாங்களாம். இப்போ நான் நேத்து வரும்போது கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, யாரோ ஒருத்தர் வந்து உங்களுடைய ஆளுங்க குடிச்சிட்டு போயிட்டு அந்த வெளியில வந்து யூரினேட் பண்ணிட்டாங்க, யூரின் போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து உடைகள், நீங்க வந்து உடைகள் வந்து உங்களுடைய பாரம்பரிய உடைகள் உடுத்திட்டு போறது உங்களுடைய சுதந்திரம், அது நீங்க உடுத்த வேண்டியது. அதை நீங்க போட்டுட்டு வரும்போது இப்ப நவநாகரிகமா மாறி இருக்க தோற்றத்துல இருக்க மக்கள் வந்து அந்த பாரம்பரிய உடையை நீங்க போடுறத பார்த்துட்டு இவங்கெல்லாம் தியேட்டருக்கு வராங்க, நாங்க ஏன் இந்த தியேட்டருக்கு வரணும்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்களாம். அடுத்தவங்க சொன்னது என்னன்னா, கூச்சல் விடுறீங்களாம். அதாவது படம் ஓடிட்டே இருக்கும்போது ஒரு விதமான கூச்சல் விடுறீங்களாம். அந்த கூச்சலால வந்து பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது.
இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால் தான் நாங்க வந்து அந்த இன மக்களை வந்து அலோவ் பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த தியேட்டர்ல இருக்கவங்க சொன்னாங்க. இப்போ அந்த ரூல்ஸ் எங்களுக்கு சொல்லி காட்டி தான் உள்ள கூப்பிட்டு போறாங்க. இப்போல்லாம் நாங்க உள்ள கத்த மாட்டோம், விசில் கூட அடிக்க மாட்டோம். நாங்க உள்ள போயிட்டு நாங்க எங்கள்லயே பேசும்போது ஸ்லோவா தான் பேசுறோம். நாங்க ரெஸ்ட் ரூம் போனாலும் ஸ்லோவா தான் போயிட்டோம். நாங்க அதான் சொல்லுவாங்களே ஒரு காமெடியில, போற தடையும் தெரியக்கூடாது, வர இடமும் தெரியும், அந்த மாதிரி தான் நாங்களும் இருக்கிறோம் அது உள்ள. ஆனா அப்ப கூட எங்களுக்கு ரூல்ஸா தான் பாக்குறேன். சரி அது விட்டுறேன், போடுற உடை கூட அழகா தான் போட்டு உள்ள வரும். ஆனா அப்ப கூட எங்களை நீங்க பாக்குறீங்கன்னா கிட்ட இருக்கிறீங்கன்னு சொல்லி எங்க மூஞ்சி பார்த்தேன்னு நீங்க சொல்லிடுறீங்க நீங்க குறிகாரன் தெரிஞ்சு எங்களையே உள்ள விட மாட்டீங்க. நாங்க டீசெண்டா வரோம். இப்ப என்ன கேட்டேன்னா, அவங்க வந்து உங்களுடைய தியேட்டரோட அந்த கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நாகரிகமான உடை உடுத்திக்கிட்டே வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அலோவ் பண்ணுங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கான நியாயம் கிடையாது. அவங்களுக்கு சினிமான்றது எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒண்ணு. ஆசை ஒரு சைடு, பொதுவான ஒண்ணு. ஆமா, சினிமான்றது பல விஷயங்களை நம்மளுக்கு சொல்லித்தர ஒரு பிளாட்ஃபார்ம். சரியா? அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும், நல்ல விஷயங்களை வந்து வெளிப்படையாகவும், கெட்ட விஷயங்கள் இப்படி பண்ணா சில தவறுகள் நடக்கும்ன்றது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சினிமா நம்மளுக்கு சொல்லி தருது. ஸோ எல்லா மக்களையும் போய் சேர வேண்டிய ஒரு விஷயம் தான் சினிமா. அது உங்களுக்கு சேரலை, அது உங்களுக்கு கிடைக்கலன்னும் போது அதுக்காக உங்களுக்காக நாங்கள் டைம் எடுத்து போயிட்டு அங்கே பேசி பெர்மிஷன் வாங்கிட்டோம். அவங்க வைக்கிற கோரிக்கைகளும் சரிதானே. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த இப்போ நீங்க நம்ம போகிற தியேட்டர் பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ரெனோவேஷன் பண்றதுக்கு அவங்க லட்சக்கணக்கில் காசு போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல அங்க வர மக்கள்கள் வந்து அவங்களுடைய மென்டாலிட்டி, நம்ம வந்து அவங்களே வந்து குறை சொல்லவும் முடியாது. அவங்களுடைய மென்டாலிட்டி மொத்த பேரையும் உட்கார்ந்து வச்சு மாத்த முடியாது. நம்ம மாற வேண்டியது கடமை, ஆனா மாற மாட்டேங்கிறாங்க. நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்து அந்த படம் பார்க்கணுன்ற ஆசை இருக்கும்போது அந்த தியேட்டர் போட்டு ஒரு சில ரூல்ஸ்களை ஃபாலோ பண்ணி அவங்களுடைய கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க போகும்போது உங்களுக்கான அந்த உரிமை கிடைக்கும். இப்போ நான் அந்த தியேட்டரோட ஓனரோட சைட்ல இருந்து பார்க்கும்போது என்ன சொல்லலாம், நான் காசு போட்டிருக்கேம்மா, அந்த காசை நான் திரும்பி எடுக்கணும். அவங்க இதுதான் என்கிட்ட சொன்னாங்க, அந்த காசை நான் திரும்பி எடுக்கணும், நாங்கள் அந்த மக்களை உள்ள சேர்க்கக்கூடாதுன்றது என்னுடைய நோக்கம் இல்லை. அவங்க வர்றதுனால நிறைய மக்கள் வரமாட்டாங்கம்மா. அவங்க நாகரிக உடையில வந்து எங்க தியேட்டர்ல வந்து உட்காந்து படம் பார்க்கும்போது எங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாதுமா. சத்தம் போடாம வந்து பார்க்கும்போது எங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது அப்படின்னு அந்த தியேட்டர் ஓனர் சைட்ல இருந்து பேசுறாங்க. அலோவும் பண்ணிட்டாங்க. வந்து எந்த படம் வேணுமோ நீங்க பாருங்க. அதையும் மீறி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அப்ப நம்ம தட்டி கேட்கலாம். இந்த உடையில என்ன பிரச்சனை இருக்கு, என்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு, இதனால உங்களுக்கு என்ன, உங்க தியேட்டருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்றத அப்ப தட்டி கேட்கலாம். இப்போ வந்து நீங்க சொல்றீங்கன்னா அந்த பாவாடை கட்டிக்கிட்டு அந்த மாதிரி உடையில போனா எங்களை உள்ள விட மாட்டாங்கன்னு சொல்றீங்க. அது நான் ஏன்னா வந்து மக்களை மாத்த முடியாது, அதை நம்ம விட்டுடலாம். ஆனா இந்த உடையில போகும்போது உங்களை தடுத்து நிறுத்துறாங்கன்னா அப்ப நம்ம கேள்வி கேட்கலாம். இப்ப என்கிட்ட என்ன குறை கண்டீங்க, நான் எதுக்கு உள்ள வரக்கூடாது கேட்கலாம்ல. அதனால உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோமே. நாங்க இந்த மாதிரி உடை உடுத்திக்குவோம், நம்மளும் போவோம், எல்லாரும் மாதிரி போவோம் உள்ள. எங்க அப்பாக்கு வந்து துண்டு கட்டிட்டு தலையில வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, துண்டு வேண்டான்னு விட்டுட்டோம். அதே எங்க அப்பாக்கு வந்து லுங்கில வந்து கலர் லுங்கி கட்டுறது, ஒயிட் லுங்கி வேணா கட்டிட்டு வரலாம்னு சொன்னாங்க, அதுலயும் போயிருக்கிறோம். அந்த மாதிரி சில டயத்துல விடுறீங்கல்ல, அதே சில டயத்துல ஏன் விட மாட்டீங்க? அதாவது இப்போ நான் 2 பேரா போனா விடுவாங்க, அதே நான் 3 பேர் 4 பேரா போனா விடுவாங்க, அதே நான் ஒரு 10 பேரா போனா விட மாட்டாங்க. அவங்களே சொல்லுவேன், நீங்க கும்பலா இருக்கிறீங்க, கோயந்தா போடுவீங்க அப்படின்னு ஓப்பனா பேசிடுவாங்க. அப்படி எப்படி போக முடியும்? டீசெண்டா வரோம், துணி நல்லா போட்டிருக்கோம், உள்ள கூச்சல் தர மாட்டோம். அப்படி இருந்தாலும் அவங்க அதான் நீங்க வந்து உங்களை யாராவது என்ன தடுத்து நிறுத்தினா நீங்க தைரியமா கேளுங்க, என்னோட உடையில என்ன குறை கண்டீங்க, என்னுடைய பிஹேவியர்ல என்ன குறை கண்டீங்க, அதாவது என்னுடைய நடவடிக்கையில என்ன குறை கண்டீங்க, என்ன ஏன் உள்ள அலோவ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நீங்க கேளுங்க. என்னுடைய உடையில எந்த குறையில, என்னுடைய நடவடிக்கையில எந்த குறையும் இல்லை, நானும் இந்த சுத்தி இருக்க யாருக்கும் எந்த தொந்தரவும் தராத போதில்ல, நீங்க எப்படி என்ன தடுத்து நிறுத்தீங்க, நீங்க தைரியமா கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? நான் இப்போ வந்து அவங்க கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். அவங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது உங்க தியேட்டருக்கும். அதாவது ஒரு சிலர் உடைச்சு போட்டாங்களாம், ஏதோ ஒரு கண்ணாடி துண்டு போன வாரம் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ஏதோ அந்த டேட் பர்டிகுலரான டைம் தெரியல எனக்கு, ஆனா உடைச்சு போட்டாங்களாம். வந்து உள்ள விடலன்னு சொல்லிட்டு எங்க பசங்க வேற மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க, உண்டிகள் வச்சு கல் வச்சு அடிச்சாங்க. அது ஏன் அது நீங்க அவங்க பண்ணது கோவம் ஏன் முன் கோவத்தை நாங்க காட்ட போறோம்? நீங்க இடம் கொடுக்கலன்னு சொல்ல கோவத்தை நாங்க காட்டணும். அதை நீங்க அதாவது என்னென்ன பண்ணாங்கன்னு சொன்னீங்க உங்க பசங்க? எங்க பசங்க வந்து அவங்க உள்ள விடலைன்னா உண்டிகள் வச்சு கண்ணாடியில அடிச்சிருக்காங்க பண்ணிருக்கோம். அது ஏன் நீங்க முதல்ல எங்களுக்கு உள்ள விடல, எங்களுக்குன்னு மரியாதை நீங்க கொடுக்கல, காசு கொடுக்காம போனதான் தப்பு. ரூல்ஸா நாங்க நில்லு டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ள போறோம். நீங்க எங்களை செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புறீங்க. ஒரு வெத்தலை பாக்கு போட மாட்டோம், ஒரு உமா பொடி போட மாட்டோம், செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புறோம். நீங்க எப்படி தப்பு வரும்? எல்லாத்தையும் பண்ணிட்டும் நீங்க குறை கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு மனசு இல்ல உள்ள விடுறதுக்கு. எங்களுக்கு அந்த ஒரு ஆத்திரத்துல நீங்க வந்து உண்டிக்கொள்ள. ஆமா, நீங்க தப்பு பண்றீங்கல்ல. நாங்க
எல்லாம் நீங்க சொல்றபடி எல்லாம் நடக்கிறோம். நாங்க வந்து தள்ள துண்டு கட்டக்கூடாது, நாங்க வந்து லுங்கி கலரா போடக்கூடாது, நாங்க வந்து இந்த துணியில வரக்கூடாது, இந்த பாவாடை போடக்கூடாது, இந்த பாஷை பேசக்கூடாது, எல்லாத்துக்கும் நீங்க ரூல்ஸ் போட்டு அந்த மாதிரி தான் நானும் நடக்கிறேன். நடந்து நீ உள்ள வரதானே எப்படி? அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான். இப்ப நீங்க ஒரு குழந்தைய தூக்குறதுக்கு துண்டு போட்டு வரீங்க, அது தப்பு இல்லையா? தப்பு இல்லை. அதை நான் ஒரு சால் போட்டு வந்தா தப்பா? அதை நீங்க குழந்தை அழுவுதுன்னு சொல்லிட்டு உங்க பாசல வச்சோ இல்லம்மா அப்படி அதை ஏன் பாசல செல்லாலு நொக்கரவுல அதுன்னு சொன்னா தப்பா? உங்களுக்கு ஒரு ரூல்ஸ், எங்களுக்கு ரூல்ஸ் எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே. நீங்க மாத்தி மாத்தி ரூல்ஸ் போறீங்க. இதெல்லாம் ஒரு தப்பு கிடையாது. குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்கு அப்படியெல்லாம் நம்ம அந்த பிள்ளைக்கு வந்து நீங்க அந்த மொழி சொன்னாதான் அதுக்கு தெரியும். என் மொழி பேசினதா புரியும். அப்ப நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்க எப்படி அந்த பாப்பாக்கு பேம்பஸ் போட்டு போறீங்களோ நாங்களும் தானே போட்டு வரோம். குழந்தை தூக்கிட்டு வராதீங்க, குழந்தை உள்ள அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் பாத்துக்கணும் அதெல்லாம். அது நிறைய பேர் நிறைய இது சொல்றாங்க, தப்பு இல்லக்கா. அப்படியே இருந்தாங்க, இப்போ மாறி போக முடியும். அப்போன பழைய காலத்துல எப்படியோ இருந்தாங்க, துணிக்கு போட்டுக்கணும் போக முடியாது. அப்போ சினிமா தேட்டர். சரி, நீங்க உங்க பழைய சினிமா தேட்டர் அப்பெல்லாம் அலோ பண்ணாங்களா? அலோ பண்ணாங்க. இப்பதான் இந்த மக்கள் வந்து நவநாகரிகமா மாறிட்டதுக்கு அப்புறம் தான் விட்டுனே இருந்தாங்க. நாங்க தூங்கி படம் எல்லாமே இருந்துச்சு. இப்ப இந்த தேட்டர் எல்லாம் மல்டிபிளெக்ஸா மாத்திட்டு புதுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களை அலோ பண்ண மாட்டாங்க. அலோ பண்ண மாட்டாங்க. அவங்க சொல்லும் போது நாங்கெல்லாம் இப்ப மாறி கூட போனோம் இல்ல, எதுல போட கூட விட்டுட்டோம். சரி, பெரியவங்க போகாட்டி போனாலும் இப்படி சொல்லிட்டாங்கல்ல, வயசு பசங்க வருவாங்க. ஒரு நல்ல நாளுக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு பிறந்த நாளுக்கு, இல்லை ஒரு தீபாவளிக்கோ ஒரு பொங்கலுக்கோ நல்லா புடவை கட்டிக்கொண்டு டீசெண்டா வயசு பொண்ணுங்க வருவாங்க. பசங்க ஆம்பளை பசங்க பொட்டு பொண்ணுங்க வருவாங்க. டீசெண்ட் தானே சம்சார் மாதிரி நீங்க இருக்கிற மாதிரி தானே வருவீங்க. அந்த குழந்தைங்களுக்கு விடுறதுக்கு என்ன, அவங்க வெத்தலை பாக்கு போட மாட்டாங்க, உமா பொடி போட மாட்டாங்க, பானிபுரக்கு போட மாட்டாங்க, நம்ம அஞ்சு போட மாட்டாங்க. அது மாதிரி குழந்தைங்களுக்கு விடுறதுக்கு என்ன? இப்ப சட்டமா சொல்றேன். நம்ம கேட்கலாம். அதாவது நாங்க மாறிட்டோம், நீங்க மாறுங்கன்னு சொல்லிட்டு கேட்போம். நம்ம நாங்க மாறி நாங்க வந்து நாகரிகமா மாறி வந்திருக்கோம், நீங்க உங்க மனசை மாத்திக்கிட்டு எங்களுக்கு விடுங்கன்னு கேட்போம். அது மாதிரி இருந்தாலும் சரி விடுங்க, இதெல்லாம் விடுங்க, ரொம்ப இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ படத்துக்கு போலாமா? நீங்க ஆசைப்படுற படத்துக்கு போலாமா? உங்களை எந்த தியேட்டர்ல அலோ பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களோ அதே தியேட்டருக்கு போலாமா? சரி, என்ன படம் வேணும்னு சொல்லுங்க, போலாம். கல்கி படம் தான் போனோம், மகாராஜா வரமாட்டீங்க, போலாமா? எல்லாரும் படம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டீங்களா? நல்லா இருந்துச்சு, சூப்பரா ஜாலியா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. ஓகே, உங்க ஆசை நிறைவேறிச்சா? ஆமா. ஆஃப்டர் தி லாங் டைம் படத்துக்கு வந்தாச்சு எல்லாரும். அதுவும் கும்பலா இவ்வளவு பேர் வந்ததே கிடையாதுல்ல ஒரு டைம் கூட. அவ்வளோ ஒரு 4-5 பேர் அந்த மாதிரி அலோ பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் 13 பேர் இல்ல. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, எல்லாரும் கும்பலா பார்த்தது. படம் நல்லா இருந்துச்சா? படம் எப்படி இருந்துச்சு பிரபாஸோட படம்? படம் நல்லா மெர்சலா இருந்துச்சு. ஆக்சுவலி உங்களுக்கு தமிழ் படத்தை விட தெலுங்கு படம் தான் அதிகமா பாப்பீங்களோ? பிரபாஸ், சிரஞ்சீவி, ராம் சரண், அர்ஜுன் அவங்களுக்கு பாப்பேன் தவிர தெலுங்கு சைட் மூவிஸ் அதிகமா பாப்பீங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, தியேட்டர் உங்களை அலோ பண்ணிருக்காங்க, இவ்வளவு பேரையும் அலோ பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி டீசெண்டா வரணும்ன்றது வேற விஷயம்ப்பா. நம்மள உடைய தாண்டி வந்து நம்ம பிஹேவியர் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துட்டு நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, உங்களுக்குள்ள என்ஜாய் பண்ணுங்க. பட் மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா வந்து அவங்கவுங்களை அலோ பண்ண ரெடியா இருக்கும் போது நம்மளும் சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, மோரோவர் எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னா, சினிமான்றது ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். லைஃப்ல என்டர்டெயின்மெண்ட் தேவை, ஆனா என்டர்டெயின்மெண்ட்டே லைஃப் ஆயிடக்கூடாது. ஓகேவா? சோ உங்க பசங்களை, நீங்க குட்டி பையன், நீங்க படிக்கல, ஸ்டாப் பண்ணிட்டீங்கல்ல, நீங்க படிக்கல, நீங்க தான் 10th படிக்கிறீங்க. ஓகேவா? அடுத்தடுத்து எல்லாரையும் படிக்க வைக்கணும். ஓகேவா? எல்லா பசங்களும் நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும். உங்களுடைய அடுத்தடுத்து பெரிய பெரிய போஸ்ட்ல உங்களை பார்க்கணும். ஓகேவா? கண்டிப்பா நீங்க தான் உங்க பொண்ணை படிக்க நிறுத்திட்டீங்க. உங்க மேல எனக்கு ரொம்ப கோவம் தெரியுமா? இல்ல புள்ள படிக்கிற புள்ள நிறுத்திட்டீங்க, ஓகே. அடுத்த ஜெனரேஷனை கண்டிப்பா பெரிய லெவல்ல கொண்டு வரணும். ஓகேவா? நம்மள அப்படி முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த ஜெனரேஷன் நல்லா கொண்டு வரணும். கண்டிப்பா உங்களெல்லாம் ரொம்ப மோட்டிவேட்டிவா பேசுனீங்க நீங்க. ஓகே, தேங்க்யூ. எங்களால முடிஞ்சதை பேசி காட்டுறோம். வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது சப்போர்ட் பண்றாங்களா? நீங்க வந்து கூட்டி போனதே பெரிய இதுவா இருக்குது எங்களுக்கு. சந்தோஷமா இருக்கா? என்ஜாய் பண்ணீங்களா இன்னைக்கு? ஆமா, ஜாலியா இருந்துச்சு. நீங்க என்ன பண்றீங்க மைக் வச்சிட்டு? அவன் பேசுறது ட்ரை பண்றான்ல. ஓகே, எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா இன்னைக்கு? FDFS தான் வந்து இந்த தியேட்டர்ல அலோ பண்ணல, கரெக்ட்டா? அதுதான் நீங்க ஃபீல் தான் போல ட்ரை பண்றோம்.
நிறைய தேட்டர்ஸ் இதை பார்த்துட்டு இதுக்கப்புறமா ஃபியூச்சரில் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்மளும் நம்மளுடைய கரெக்டாக நம்ம நடந்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு தேவையானது எல்லாமே கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ வந்து பார்ப்போம். ஓகே, ஃபியூச்சரில் நிறைய இதுக்கப்புறம் உங்களுக்கு தேடி வரும்னு நினைக்கிறோம். பக்கத்தில் ஏதோ தேட்டர் உங்களை அலோவ் பண்ணலன்னு சொன்னீங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களை அலோவ் பண்ணுவாங்க நம்புகிறோம். கரெக்டாக? இதே ஏரியாவுக்கு இன்னொரு தேட்டர் உங்களை அலோவ் பண்ணல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குல்ல, உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கும் சில விஷயங்கள் புரிஞ்சுப்பாங்க, அவங்களும் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். டட்டா, பை பாய். உங்களின் தமிழ் ஃபேக்ட்.